வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவெட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நயன்தாரா விக்னேஷ் சிவன் இந்த ஜோடி உலகமே தெரிந்த ஒரு ஜோடி. நயன்தாரா நடிகை, விக்னேஷ் சிவன் இயக்குனர் ப்ளஸ் தயாரிப்பாளர். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். நயன்தாரா இதுக்கு முள்ள ஏகப்பட்ட காதல் கிசுகிசுக்கள், பிரபுதேவா, மற்ற சிம்பு, சோன்ஸு அடிக்கிட்டே போகலாம். கடைசியாக கிடைத்தது சிவன், விக்னேஷ் சிவன். அவருக்கு 2 பேருக்கு பொருத்தமாச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு 2 ஆண் குழந்தை, அது வாடகை தாய் மூலமாக ஆண் குழந்தை பெற்றுக்கொண்டார் நயன்தாரா. அந்த அளவுக்கு அவருடைய குடும்பம், இரு தம்பதியினுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்க சமயத்தில் திடீரென்று ஒரு பதிவு இன்ஸ்டாகிராமில் ஒரு 3 நாளைக்கு முன்னால், அதாவது நயன்தாராவினுடைய சொந்த இன்ஸ்டாகிராமில் அந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னா, குறைவான அறிவுடைய ஒருவரை நீங்கள் திருமணம் செய்தால் உங்கள் திருமணம் மிகப்பெரிய தவறாக மாறும். அடுத்து, உங்கள் கணவருடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல. என்னை விட்டு விடுங்கள், நான் ஏராளமான பிரச்சனைகளை உங்களால் அனுபவித்து விட்டேன். இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வைரலா 3 நாட்களுக்கு முன்னால் பார்க்கப்பட்ட ஒரு தகவல். ஆனால் இந்த பதிவு நீக்கப்பட்டாச்சு. உடனே ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் பல விதமான நெட்டிசன்கள், மற்றபடி நயன்தாராவுக்கென்று சில ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன ஆச்சு, உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் விக்னேஷ் சிவத்தின் பிரச்சனையா, தகராறா, இல்லை இருவரும் பிரிய போகிறீர்களா, காரணம் என்ன, இந்த அளவுக்கு நீங்கள் ரகசியத்தை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நயன்தாராவை நோக்கி பல விதமான கேள்விகள். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் அவர் எந்த நிலைப்பாட்டோட போட்டார் அப்படிங்கிறது. இது மாதிரி தான் நடிகை திரிஷாவும் போடுவாங்க. தன்னை பற்றி மறைமுகமாக போட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி தான் இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளை ஊன்றி கவனிக்கக்கூடிய சமயத்தில் யார் போட்டார்களோ அவர்களை பற்றி சைக்காலஜிக்கலாக புரிந்து கொள்ள முடியும். அதுதான் ரொம்ப நுணுக்கமான ஒரு வார்த்தையின் வெளிப்பாடு. அது மாதிரி தான் இதுவும். குறைவான அறிவுடைய ஒருவரை நீங்கள் திருமணம் செய்தால் உங்கள் திருமணம் மிகப்பெரிய தவறாக மாறும். எல்லாம் சொல்லி போட்டு என்னை விட்டு விடுங்கள், நான் ஏராளமான பிரச்சனைகளை உங்களால் அனுபவித்து விட்டேன் என்ன அப்படின்னு அந்த வார்த்தையை டச் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில், குறைவான அறிவுடைய ஒருவரை நீங்கள் திருமணம் செய்தால் உங்கள் திருமணம் மிகப்பெரிய தவறாக மாறும். அப்போ இவர் தன் கணவரை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் திருமணம் மிகப்பெரிய தவறாக மாறும் சொல்லிட்டு, உங்கள் கணவருடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல, என்னை விட்டு விடுங்க. எதற்காக அந்த வார்த்தையை போடணும், அங்கே தான் மாட்டிக்கிச்சு. என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னா அந்த இடத்துல இவர் உலகத்துக்கு அறிவுரை சொல்கிறாரு. அந்த மாதிரி பிரச்சனையில் இவர் அடிபடுறாரு. அதே நேரத்தில் உலகத்துக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அவர் தன்னை தப்பிவிக்கப்பட்டு விட்டு தப்பித்து கொண்டு விட்டு தனக்குத்தானே தப்பித்து கொண்டு தன்னை விடுவித்து கொண்டு பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சமயத்தில் கடைசி என்ன முடிக்கிறார், உங்களால் அனுபவித்து விட்டேன் நான் ஏராளமான பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப தன் கணவரை பற்றி சொல்லிடுறாரு. பிறருக்கு அறிவுரைங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை என்ன ஆகுது, இவர்களுக்குள் என்ன பிரச்சனையா, என்ன மற்றபடி தேவையற்ற ஒரு முறிதல்கள் மற்ற சோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். உடனே இதை ரசிகர்கள் மோப்பம் பிடிச்சிருவாங்க, யாராக இருந்தாலும் சரி. உடனே இந்த பதிவுகள் நீக்கப்பட்டது. அதுவும் இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக போயிட்டு, அதாவது போட்டது போட்டார், இது இல்லைங்க நான் வேறு விதமாக பதிவு செய்தேன் அப்படின்னு ஒரு அடுத்த கட்டத்தில் பதிவு செஞ்சால் அவங்க நடிகை நயன்தாரா, அது பிரச்சனையே இருந்திருக்காது. நீக்கப்பட்டுட்டார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா. ஒருவேளை நாம் தவறாக பதிவு செய்து விட்டோம் அப்படிங்கிற இதில் ரசிகர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நீக்கினாரா. அப்பா போட்டது போட்டோம், உண்மை தெரிஞ்சு போச்சுப்பா, ரசிகர்கள் மோப்பம் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால அப்படி நீக்கினாரா. இந்த மாதிரி பலவிதமான கேள்வி வரத்தான செய்யும். இதெல்லாம் ஒரு பதிவை போடக்கூடிய சமயத்தில் கூர்ந்து கவனித்து வார்த்தைகள் அலங்காரத்தோட
நிதானமாக போடணும். இது மாதிரி தான் நடிகை முன்பு சொன்னது திரிஷா வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக போடுவார். ஆனால் தான் வந்து ஒரு சைக்கோ ப்ராப்ளமாக மனோ ரீதியாக பாதிக்கப்பட்ட மாதிரியோ மற்றபடி ஏதோ ஒரு வகையில் ஒரு மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பின் வெளிப்பாடாகவே அதில் போடுவார். இது வந்து குடும்பம் பாதிப்புக்கு சம்பந்தப்பட்ட வெளிப்பாடாக கன்ஃபார்மாகவே தெரியுது. என்னை விட்டு விடுங்கள் அப்படிங்கிற சமயத்தில் நயன்தாரா இதன் வகையில் வந்து பிறர் வகையில் தப்பித்துக் கொள்கிறார். ஆனால் அடுத்தவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் தான் தனக்குத்தானே மாட்டிக்கொள்கிறார் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அப்போ வந்து இவர்களுக்குள்ள என்ன திருமண முறிவா, மற்றபடி வந்து இவர் விளையாட்டுத்தனமாக போட்டாரா, மற்றபடி உண்மையின் வெளிப்பாடா அப்படிங்கிறது வந்து நயன்தாரா தான் வரும் காலங்களில் பதில் சொல்லணும். என்றாலுமே கூட பதிவை நீக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இன்னைக்கு பலருடைய வெளிப்பாடாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு பதிவு என்னன்னா, அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு பதிவு என்ன அப்படின்னா, தீப் ரங்கநாதன் கீர்த்தி ஷெட்டி நடிப்பில் வந்து அவர் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கார். யார்? நயன்தாராவோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன். என்ன படம் அப்படின்னம்னா, அது ஒரு பிரச்சனையாச்சு. எல்ஐசின்னு வச்சார். அப்புறம் அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. என்னப்பா எங்கே இதை வச்சுட்டு இருக்க? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத எல்ஐசி. நீங்கள் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு வச்சா என்ன கணக்கு வரும்? அதனால் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வைங்க, ஆனால் எல்ஐசின்னு வைக்காதீங்க, அது எங்களை மட்டுமே குறிக்கும் சொல்லிட்டு அது பிரச்சனையாகி அப்புறம் எல்ஐசிங்கிற வார்த்தையை எடுத்துட்டாரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சார். அது படம் எடுத்துகிட்டு இருக்காங்க முடியக்கூடிய ஒரு தருவாயில். அந்த படத்தில் நல்ல டான்ஸு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணக்கூடிய ஒரு சூழலில் ஜானி மாஸ்டர் அப்படிங்கிறவர் டான்ஸு ஒப்பந்தத்தில் நல்லபடியாக பண்ணியிருப்பார் போடுங்க. அந்த படத்தில் பண்ணி புரிஞ்சிருக்கார் நடன மாஸ்டர். அவர் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, 2024 செப்டம்பர் மாதத்தில் பெண் நடன கலைஞரோடு ஏற்பட்ட ஒரு பாலியல் தீண்டல், பாலியல் புணர்வு சம்பந்தப்பட்டவர். அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அவர் கைது செய்யப்பட்டுட்டார். இன்னைக்கு ஜாமீனில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அவருக்கு வந்து திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற படத்தை நடித்ததுக்கு வந்து அவருக்கு வந்து தேசிய விருது கொடுத்தாங்க. அதுவும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த மாதிரிலாம் பலவிதமான பிரச்சனைக்குள்ள அந்த ஜானி மாஸ்டரை நம்ம நயன்தாராவுடைய கணவன் விக்னேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காரு, பாராட்டி. ஏன்னா அவருடைய படத்தில் வந்து அவர் நல்லபடியாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் மற்ற பிரச்சனைகளை வந்து அவர் பார்க்கல. ஜானி மாஸ்டர் வந்து பாலியல் புணர்வு சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டவர். மற்றபடி திருச்சற்றம்பலம் சோன்ஸ் அதன் அடிப்படையில் வந்து அந்த விருது பிடுங்கப்பட்டவர் அப்படிங்கெல்லாம் பார்க்காம சும்மா பொத்தாம் பொது சதமாக என்பதையெல்லாம் விட ஒரு நார்மலாக போட்டுட்டார். ஜானி மாஸ்டர் அந்த தன்னோடு எடுக்கப்பட்ட படத்தையும் அவரோடு இருந்து இவருடைய படத்தை எல்லாம் கலந்து போட்டு என்ன பண்ண ஸ்வீட் மாஸ்டர்னு போட்டுறாரு. யார்? விக்னேஷ் சிவன். போட்டவுடனே இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த பதிவு எடுக்கப்படவில்லை. இதை நம்ம கவனிக்கணும். முதலில் போட்ட நயன்தாரா போட்ட பதிவு எடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஸ்வீட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு போட்ட பதிவு வந்து விக்னேஷ் சிவனால் போடப்பட்ட இன்ஸ்டாகிராம் பதிவு எடுக்கப்படவில்லை. அப்போ வந்து இது என்ன நம்ம ஒரு அர்த்தத்தை கொண்டு செல்ல முடியும்? ரெண்டுக்குமே நிறைய முரண்பாடு இருக்கு. மனைவி போட்ட நயன்தாரா போட்ட பதிவு எடுக்கப்பட்டாச்சு. கணவன் போட்ட விக்னேஷ் சிவன் போட்ட பதிவு இன்ஸ்டாகிராம் அது எடுக்கப்படவில்லை. அப்போ இது யாருக்கு தைரியம் அதிகம்? இல்லை கோழைத்தனமான செயல்பாடு வெளிப்பாடு கிடையாதா? இல்லை வந்து உண்மையின் புறன்பட்ட அடப்போடா என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விக்னேஷ் சிவன் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா அது சம்மந்தமாக நோக்கம் பிடிச்ச ரசிகர்கள்லாம் வந்து வருத்திக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா மிக மோசமான ஒரு ஆளை போய் ஸ்வீட் மாஸ்டர்னு போட்டிருக்கேன் அப்படின்னு போட்டு விக்னேஷ் சிவன் ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டுருக்கு. ஆமாம், இதையும் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்து இதனால் வந்து அவர் பதிவை எடுத்திருக்கணும். ஆனால் எடுக்கவில்லை. இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா உலகத்துக்கு தெரிந்த விஷயம் இது. ஜானி மாஸ்டரை பற்றி உலகத்துக்கு தெரிந்த விஷயம். இவர் எடுத்து போட்டுட்டாரு. அப்புறம் எடுத்தார் அப்படின்னா தவறாக போட்டு விட்டார் அப்படிங்கிற கணக்கில் நம்ம மக்களாகிய சமூக ஆர்வலர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நயன்தாரா போட்ட பதிவு என்ன ரகசியமான ஒரு பதிவு. அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு உண்மை? ஆக அவர் வந்து எடுத்துவிட்ட காரணமாக கட்டாயமாக அவர் வந்து செய்தது
ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அதையெல்லாம் விட போட்டது அதை விட தவறாக இருந்தாலுமே கூட எடுத்ததின் வெளிப்பாடாக அவர் குடும்ப வாழ்க்கையை பளிச்சென்று வெளியே காட்டி விட்டார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.